ஹலோ மக்களே, பேர்ட்ஸோட ஃபெதர்ஸை ட்ரிம் பண்ணாதீங்க. நிறைய பேர் பேர்ட் உங்களை கடிக்குது அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற எல்லாம் காமனான விஷயம் என்னன்னா அவங்களோட ஃபெதர்ஸை ட்ரிம் பண்றது தான். நம்ம கூட பழகணுங்கிறதுக்காக நிறைய பேர் விங்ஸை ட்ரிம் பண்றதா சொல்றீங்க. பேர்டு நம்ம கூட பழகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்றது. ஸோ நீங்க ஃபெதரை ஃபர்ஸ்டே நீங்க ட்ரிம் பண்றதோ கட் பண்றதோ பண்ணீங்க அப்படின்னா அவங்க நம்ம மேல வச்சிருக்க ட்ரஸ்ட்டை ஃபர்ஸ்டே நீங்க இழந்துதான் அந்த பேர்டை நீங்க எடுக்கிறீங்க. ஸோ எப்படி உங்க கூட பழகுவாங்க? ட்ரஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வந்தா மட்டும்தான் உங்க கூட பழகுவாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நான் ஈஸியா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நீங்க பேர்டோட ஃபெதர்ஸை கட் பண்ணீங்கன்னா அவங்க உங்க கூட சேர மாட்டாங்க. அந்த ஃபெதர் வளர்ற வரைக்கும் அவங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் உங்க கூட சேரவே மாட்டாங்க. இன்னும் நிறைய பேர் நான் ஃபேன் யூஸ் பண்ணணும், அதனால நான் பேர்டோட ஃபெதரை நான் கட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீங்க பேர்டை உங்களோட லிவிங் ரூம்ல வச்சிருக்கும் போது நீங்க சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணக்கூடாது. டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏர் கூலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சீலிங் ஃபேன் ஸ்ட்ரிக்ட்லி நோ. அவங்களை கேஜ்குள்ள வைக்கும் போது நீங்க சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேர்டோட ஃபெதர்ஸை கட் பண்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், டிப்ரெஷனுக்கு போவாங்க. ஸோ தயவு செய்து அதை பண்ணாதீங்க.